வந்தோடனே இப்படியெல்லாம் வாசிச்சா தானே அப்படியே எங்களுக்கு கிளம்பும். ஐ மீன் நான் நந்தவனத்துக்கு வரல என்ட்ரன்ஸ் தான் வந்திருக்கேன். அதனால நம்ம அண்ணே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மிருதாங்கர் அண்ணே நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எங்கே தான் போனீங்க? உள்ளூருக்குள்ளே உங்களுக்குள்ளேயே. மணிவேலு நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கா? எத்தனை பொண்டாட்டி? மூணா? எலச்சிருவாடா, எலச்சு போயிடுவாடா. பாத்துக்குவ. இப்ப நல்லா தான் இருக்கும். இன்னும் 2 வருஷம் போனோம்னா எலச்சு துரும்பா போயிடுவேன். நல்லா இருக்கீல? ஓ தலைக்காரே நல்லா செய்ய மாட்டேன். என்னத்த என்னமோ நீ அவனை செய்ய விட்டு பார்த்த மாதிரியே சொல்ற. பார்த்துட்டியா? நீ அந்த வேலையும் கூட பாப்பியோ? என்னமோ. 4 பேர் நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்ல இலவட்டமா தானே உட்காந்துருக்கீங்க. சத்தம் கித்தம் போட்டா தான் என்ன இப்படி எல்லாம் உருன்னு உட்காந்துருந்தா எனக்கெல்லாம் கிளம்பாது. என்னாச்சு? நல்ல கலகலப்பு உண்டாகணும்ல. கலகலப்பு உண்டாகணும். அதுதான் நான் சொல்றேன். சரி, கலகலப்பு உண்டாகணும். நல்லா கத்துங்கத்தா. நான் இலவட்டத்தை தானே கிடைச்சிடு. உனக்கு சொட்டை விழுந்துருச்சு. ஐயா கத்துற சொட்டை விழுந்துருச்சு. அவரை சொன்னதுனாலயா? யாருக்கு எப்ப கும்பிடுறாங்க? சரி விடு, கும்பிட்டா நல்லபடியா இருக்க. நல்ல கறி போடுவாங்களா போட மாட்டாங்களா? ஓகே. நாங்கள் அப்படியெல்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு ஒத்துக்காது. நான் நல்லா இருக்கியா? உன்னை வச்சா நிறைய ஓட்டிடுவோம் பேசாம. அதனால இருக்கிற பச்சை மிளகா கிள்ளி அதில் வைக்கிறேன். எதில் வச்சாடி ஒத்துக்குவேன்? ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நாடகம் வச்ச நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். ஆனால் இங்கு மட்டுமல்லாது எங்கள் உலகமெங்கும் புகழ் வர செய்யும் அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கம். ஒரு யூடியூப் சேனல்னா பேர் சொல்லிடுவேன். இத்தனை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, பேர்லாம் எனக்கு தெரியாது. அதை விசாரிக்கிறதுலே நாடகம் முடிஞ்சு போயிடும். அதனால உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? யோ மணி நல்லா இருக்கியா? செவனேன்னு உட்காந்துருக்க. இல்லை இங்கே பொம்பளை பண்ணிட்டு இருக்கேன். இதை போட்டு நோண்டிகிட்டே இருக்கிற. அப்படி மணியை விட்டுறாதவா. நல்லா இருக்குப்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? அதனால அண்ணே ஒல்லி பெருக்க அண்ணே. ஆனால் இந்த மழை பெஞ்சதுல நீங்கள் தெளிவாக போட்டிருக்கீங்க. ஏற்று இறக்க எதுவுமே சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கீங்கல்ல? என்னையே அப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்குற. சைலண்ட். நல்லா சிரிச்சுதான் கலகலப்பாயிர. சிரிக்க மாட்டியா? சிரிக்க மாட்டியா? உன் பேரும் மணிதானா? உன் பேரும் மணிதானா? விளங்கிடும். அதனால சொல்லுங்க சொல்லுங்க. நச்சு இருக்கட்டும். போயிட்டே இருப்போமா? போமா. வளரன்னு பேசவே கூடாது. போயிட்டே இருப்போம். என்ன மணி உள்ள போற? போலாமன்ட்டு உள்ள போ. மணியை காணாட்டி நான் என்ன பண்றது? கொடுமை இது. நான் தேடி வேணா பிடிச்சி தரவா? செவனேன்னு உட்காரு. ஆட்டத்துக்கு போலாமா? ஆட்டத்துக்கு போவோமா? கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி.
ஒண்டி மட்டும் ஏன் இதை சொன்னா மட்டும் கப்புன்னு நிறுத்துறீங்களே ஏன் என்ன பண்ணுவீங்க ஒண்டி மட்டும் ஒண்டியமா போய் என்ன பண்ணுவாங்க டாப்பா தான் போடணும் டாபா போட்டு படுத்து தூங்கிடுவோமா ஒரு ஆள் பத்தாதுமா இல்ல ஊரெல்லாம் பாக்குற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆமா நான் ஒண்டி மட்டும் ஒன்ன பாக்க ஓஹோ அடுத்த வரி வருதான்னு கேட்டு பார்த்துட்டு அப்புறம் நிறுத்தணும் அப்படி சொல்றீங்களா நீங்க மொட்டையா கேட்டீங்கன்னா ஒட்டையா போய் என்ன பண்ண முடியும் அடுத்த வரைக்கும் என்ன நான் ஒண்டி மட்டும் ஒன்ன பாக்க டாப்பால போட்டுக்கலாம் இல்ல திருடி பழக்கம் இல்ல நீ பாடுங்கன்னே பாடட்டா நான் திருடி பழக்கம் இல்ல அடுத்தாடியே ஆனா திருடனா ஆனேனடி திருடாம எப்படித்தான் திருடன் ஆவாங்க நான் கேக்குறேன் நான் தான் பாடுறேன் அப்படின்னா நீங்க இதை வச்சு அப்ப அங்கதான் நீங்க நிக்கிறீங்க அதனாலதான் நின்னேன் வரிகளை ஃபாலோ பண்றீங்க உங்கள் பாடலில் பிழை உள்ளது அப்படியா எவ்வளவு பிழையோ அவ்வளவு கொஞ்சம் சேர்த்து 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 எனக்கு சேர்க்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்ல நீங்க யாரே பிடிச்சிருக்க சொல்றீங்க இருப்பானா மனதுக்குள்ள மனசுல ஏன்னா அவ்வளவு ஒரு ஆசை அம்மா ஆசை ஆசை தோசை உள்ளத்துல என்னோட உள்ளத்துல அங்க இருக்குது எங்களுக்கு எப்படி தெரியும் அதத்தானே சொல்றேன் நீங்க பொச்சுக்கு நிறுத்துறீங்கன்னா எனக்கு அடுப்பு வந்துராமா அப்படியா ஆமா என்னோட உள்ளத்துல நான் உள்ளதான் வச்சிருக்கேன் எவ்வாத புரியலையா என்ன வரேன் எவ்வாத புரியலையா என்ன வரேன் நகருக்கு காட்டுறேன் வந்த வரேன் நகருக்கு காட்டுறேன் வந்த வரேன் கோயிலா
எனக்கு இது பொடுக்கல. எங்க இல்ல யாருக்கா தம்பி? டேய் அர்ஜுன். என்னடா அந்த பிள்ளை இப்படி சொல்லுது? வச்சிருக்காங்கறானு கேக்குறியா வச்சிருக்கியான்னு கேக்குறியா? அப்படி சொல்லு. அதுதான் இல்லன்னு சொல்றனே. இல்லல்ல. வாய்ப்புள்ள ராஜா. வாய்ப்புள்ள. என்னால நம்ம வேற மாதிரி. எப்படி? வேற மாதிரி. வேற மாதிரி. வேற 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 மாதிரி. வேற தில்லேலேலேலோ புள்ள ரங்குமா. தங்குமாவா? ஏய் அபச்சாரம் அபச்சாரம். நான் அப்படி எல்லாம் பேசவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. அட உள்ள இறங்குமா இல்ல புள்ள ரங்குமா. ரங்கம்மா. இப்ப பாருங்க. தில்லேலேலேலோ புள்ள ரங்குமா. தில்லேலேலேலோ புள்ள ரங்குமா. தில்லேலேலேலோ புள்ள ரங்குமா. தில்லேலேலேலோ புள்ள ரங்குமா. பார்த்தாலும் பார்த்த நடி புள்ள ரங்குமா. பார்த்துக்கிட்டு நிப்பே நடி புள்ள ரங்குமா. பார்த்தாலும் பார்த்த நடி புள்ள ரங்குமா. பார்த்துக்கிட்டு நிப்பே நடி புள்ள ரங்குமா. பார்த்தாலும் பார்த்த நடி புள்ள ரங்குமா. பார்த்துக்கிட்டு நிப்பே ஊஞ்சல் இல்லங்க ஊஞ்ச. ஊஞ்சவா? தம்பி மணிகள் என்ன சொல்றேன்? என்ன மரம்? நான் என்ன ஊஞ்சல் ஊஞ்ச மரமா? அது சரி. பூஞ்சானா என்னங்க? சிச்சி அபச்சாரம். ஊஞ்ச மரத்தடிய புள்ள ரங்குமா. புள்ள ரங்குமா. ஊஞ்சல் மரத்தடிய புள்ள ரங்குமா. ஊஞ்சல் கட்டியாடலாமா புள்ள ரங்குமா. இல்லங்க அந்த அக்கா ஊருக்கு. ஓஹோ அக்கா ஊருக்கு. அந்த அக்கா ஊருக்கு. அந்த அக்கா ஊருக்கு. சரி சரி. ஊருக்கு மேற்புறமா புள்ள ரங்குமா. நல்லகாரி பள்ளி கூட புள்ள ரங்குமா. ஊருக்கு மேற்புறமா புள்ள ரங்குமா. நல்லகாரி பள்ளி கூட புள்ள ரங்குமா. புள்ள ரங்குமா அடியே. நல்லகாரி பள்ளி கூட புள்ள. ஊருக்கு மேற்புறமா. அப்படியே ஒரு இலைய போட்டு சாப்பாடு போடுறா தம்பிடி. அது அது காலையில போற மாதிரி இருக்கு. அந்த பொசிஷன் தான் சரியில்லை. என்ன பொசிஷன்? பொசிஷன் நீங்க உட்கார்ந்தீங்க பாத்தீங்களா? என்ன சொன்னே? நீங்க சொல்லுங்க. பொசிஷன். பொசிஷன் தான் நான் சொன்னேன். பொசிஷன். ஆமா. தம்பி சொல்றான் பாரு, கரெக்ட்டா சொல்றான் பாரு. பாத்தியா? நீங்க முத சொன்னது தவறா சொன்னீங்க. சீச்சிங்கற.
சிச்சி சீர நொனிச்சி சீச்சி பெட்டிக்கார ஒரு சில்லா சிரிக்கியே பப்புன ஆசை ஒரு பொறுக்கியே. என்னது இது? இதுதான் பாட்டு. இது இதுதான் பாட்டு, ட்ரெண்டிங் பாட்டு. எங்க ஆசனனுக்காக ஒரு பாட்டு பாடவா? ஆசன வேணாப்பா, இன்னும் கொஞ்சம் ஆசன வேணாப்பா. எங்க அண்ணன் பரமண்ணனுக்காக ஒரு பாட்டு பாடவா? எப்படி? எங்களுக்கு படி அளக்கிற பரமாத்மா கிளாமரா, ஏஜென்ட். கொஞ்சம் கிளாமரா பாடுவோம். கிளாமரா? நீ ஏன் நம்ம நாட்டு பாட்டை பாடுவானே? நான் சைனா பாட்டே பாடுவேன். சைனா பாட்டா? என்னமா சொல்ற? பரமண்ணன் அந்த பாட்டை கொஞ்சம் எடுத்து விடு பாப்போம். பழனிக்கு அது வேற, பழனிக்கும் இருக்கு அரோகராவே. பரமு பரமு ஆசனே பரமு ஆசைக்காக ஒரு பாட்டு பாடவா? பாடுங்க. எங்களுக்கு ஏஜென்ட் அண்ணன் ஆசனை போன வருஷம் நாடகமா கொடுத்தாரு. சரி, இந்த வருஷம் பரமண்ண நாடகமா கொடுக்குறாரு. அதனால 2 ஏஜென்ட்டுக்கும் பாடுவோமா? பாடிடுவோம். அண்ணன் பாத்தியே அவங்க அம்மா இல்லன்னு சொன்னேன். அம்மா அம்மா என்ன சொல்ற மாதிரி அதை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா கேட்க கொண்டு விடுவேன். அதனால அந்த பரமண்ணனுக்காக ஒரு பாட்டு பாடியாச்சு. அடுத்து யாருக்கு? நீங்க ஒவ்வொருத்த பேரை சொல்லுவா, உங்களுக்கு எந்த பாட்டு தகும்னு நான் சொல்லுவேன். அடுத்து யாருக்குன்னா ஒவ்வொரு ஷிஃப்டா போயிட்டு இருக்கேன் நானு. சரி, அவரையே பாருங்க. ஆசையே பாருங்க. ஆசைக்கு தான் பாடிட்டேனே. ஆசைக்கு பரமுக்கும். சரி, பரமனுக்கு பாருங்க. பரமுக்கு தான் பாடிட்டேனே. பழனிக்கா? சரி, பழனி அண்ணனுக்கு ஒரு பாட்டு பாடுமா? சிச்சி சீர நொனிச்சி சிச்சி சீர நொனிச்சி பணத்துக்காக என் மனச மறந்து அவ கூட பொடியே. என் மனச மறந்து அவ கூட பொடியே. நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவ கூட போயிட்டு அதை வந்து சாந்தி பாடலாம். டான்சர்களுக்காக என்ன மறந்து அவ கூட போயிட்டு, நாடகத்துக்காக என்ன மறந்து அங்க போயிட்டு. அந்த பாட்டு பரமுக்கும் பழனிக்கிட்ட செட் ஆகும். அதனால அண்ணே இந்த இடத்துல நான் மட்டும் நின்னுட்டு நல்லாவா இருக்கும்? நீங்க மட்டும்